மக்களே, இது வந்து 200 ஃபீட் வந்து உயரம். மேலே பாருங்க, கிட்டத்தட்ட 200 அடி உயரம். இங்கே வந்து அப்படியே ஸ்லோவாக போயிட்டு ஸ்லோவாக திருப்பி மேலேருந்து வரப்போகிறோம். மேலே போகிறோம். மேலே போனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு வீடியோவில் நான் காட்டுறேன். இந்த ரைடு வந்து மேலே ஏறும்போது கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு. அப்படி மேலே ஏற 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 கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா இந்த 100 அடி 150 அடிலாம் தாண்டி கிட்டத்தட்ட 200 அடி வரத்துக்கு நம்ம போனதுக்கப்புறம் கொஞ்சம் நமக்கே பாடியில் சில டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. இந்த ஹைட்லாம் பயமாக இருக்கிறவங்களாம் தயவு செஞ்சு இதில் ஏறிடாதீங்க. ஏன் அப்படின்னா லாஜிக்காக எனக்கு வந்து ஹைட்னா கொஞ்சம் பயம். பட் ஃபர்ஸ்ட் டைம் ஏறும்போது ரொம்ப 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 பயமாக இருந்துச்சு. ஏன்னா நமக்கு பிடிக்கிறதுக்கு வந்து அது ஒரே ஒரு ஹோல்டு மட்டும்தான். அது எதுவுமே கிடையாது. நம்ம சும்மா ஒரு சீட்டில் உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் மேலே போய் வந்து என்ஜாய் பண்ணுறவங்க என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா பாருங்க, இவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போது ஒட்டுமொத்த அந்த தீம் பார்க்குமே தெரிஞ்சுது. பார்க்க நல்லா தான் இருந்துச்சு வியூஸ். பட் ஸ்டில் நம்ம ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை வந்துட்டு பிபி இஷ்யூஸ்லாம் இருக்குது, லோ பிபி ஹை பிபிலாம் இருக்குன்னா அந்த ரைட் மாதிரிலாம் ஏறிடாதீங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கீழே இறங்கும்போது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு. எனக்கு வந்து விஷயம் தெரில, எதுவுமே தெரில. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து 3-4 தடவை நான் ஏறினேன். ஏன் அப்படின்னா அந்த உயரம் அப்படிங்கிற பயம் நமக்கு இருக்கு இல்லையா, அதை தீர்த்துக்கிறதுக்காக அந்த பயத்தை போக்குறதுக்காக ஏறினேன். ஜாலியாக இருந்துச்சு. கீழே இறங்க போகிறோம். கீழே உடனே இறக்கிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 அடி உயரத்தில் அப்படியே நிறுத்தி விட்டாங்க கொஞ்சம் நேரம். பட் ஸ்டில் அதுக்கப்புறம் இறங்கிட்டோம். ஜாலியாக இருந்தது.